அவர் வந்து நெகட்டிவாக நாங்கள் பார்த்ததே இல்லை லைஃப்பில். எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டார், எங்களை வந்து ட்ரை பண்ண சொல்லுவார். எதுவுமே ஒரு ஃபெயிலியர் ஆனால் கூட சப்போர்ட்டிவாக இருப்பார், அதை வின் பண்ணுற வரைக்கும். He is a very good learner. That's a very good special thing about him. இந்த மாதிரி குழந்தை நான் வந்து எங்கள் லைஃப்பில் எங்கள் சர்வீஸில் பார்க்கறது ரொம்ப ரேர். நான் சித்தப்பா மாதிரி நினைக்கல அந்த பையன். அவங்க அப்பா போன பிறகு நம்மளுக்கு மரியாதை அப்பா மாதிரி கொடுக்குறாரு, அவ்வளோதான். எம்டி ஹேண்டட் இங்கேருந்து போனார். அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே he worked I think more than 16-18 hours in a day to achieve what he is today. I am really very proud of him. டைம்னா இந்த டைமுக்கு வர கரெக்டாக இது ஃபாலோ பண்ணுவார். 10 மணிக்கு ஒரு சொன்னால் 9:50க்கு வந்துடுவார். டைம் கீப் அப் பண்ணுறது தான் சக்ஸஸ் ஆகும். He has been a great inspiration for me and my family. He is also a great inspiration for the future generation. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொல் எனும் சொல் எனும் வள்ளுவத்தின் வாக்கிற்கு ஏற்ப தாய் தந்தையரின் கனவுகளை நனவாக்கிக் கொண்டிருக்கும் பேரன்பு மிக்கவர் இன்றைய வெற்றி தமிழர் ட்ரெண்ட்ஸ் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் எல்எல்சி அபுதாபி நிறுவனத்தின் பங்குதாரர் மற்றும் பொது மேலாளர் திரு AR முகமது ஆசிஃப் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் அப்துல் ரஹ்மான் முகமது ஆசிஃப். அப்துல் ரஹ்மானுங்கிறது எங்கள் ஃபாதருடைய பேர் AR முகமது ஆசிஃப். பட் அது இந்த ஊரில் வரும்போது அப்துல் ரஹ்மான் முகமது ஆசிஃப்னே வந்துருச்சு. ஸோ நான் பிறந்தது வந்து சென்னையில் புளியாந்தோப்பில் 1972. எங்கள் ஃபாதர் பேர் வந்து அப்துல் ரஹ்மான், எங்கள் அம்மா பேர் வந்து ஷீரின் தாஜ். எனக்கு 4 கூட பிறந்தவங்க. சிஸ்டர் பேர் வந்து ஷப்பானா, 3வது தம்பி முயின், 4வது இம்ரான். ஸோ நம்ம எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்து வளர்ந்தது தான். ஸோ அந்த அன்பு நட்பு பாசம் இன்னி வரைக்கும் அது இருக்குது. அல்லாஹ் தாலா அது கடைசி வரைக்கும் அது நீண்டு வைக்கணும். இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து எங்கள் ஃபாதர் தான். ஏன்னா எங்கள் ஃபாதர் வந்து அந்த ஒரு சிப்ளிங்ஸ் கூட இருந்ததில் அந்த பாசத்தையும் அந்த நட்பையும் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ அவர் தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். எங்கள் ஃபாதரு அஃப்சல், அவருடைய ட்ரேட் நேம் வந்து அஃப்சல். அவர் ஒரு சாதாரண ஒரு வியாபாரி, ஆட்டு இறைச்சி ஹோல்சேல் வியாபாரம். இது வந்து அவர் சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 14-15 வயசுலேயே ஆரம்பித்த வியாபாரம். அவர் எங்கள் தாத்தாவுக்கு 2வது மகன். ஸோ இவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை ஜாஸ்தி இருந்ததுனால எங்கள் தாத்தா இவரை கொஞ்சம் முன்னாடி விட்டு அவர் கொஞ்சம் பேக் சீட் எடுத்தார். ஸோ எங்கள் ஃபாதரு வியாபாரத்தை தவிர வேறு எதுவுமே அவருக்கு உலகத்தை பற்றி அவ்வளோ பெரிய ஒரு அறிவுரையே கிடையாது. ஸோ அவருக்கு பிஸ்னஸ்ஸு, அது விட்டா ஃபேமிலி. ஸோ ஃபேமிலிலையும் ரொம்ப பாசமான ஆள். ஸோ ஜென்ரலாக இந்த உலகத்தில் யார் நல்லவன் கெட்டவன், வியாபாரத்தில் ஹீ வாஸ் அ டைகர், டிஃப்ரெண்ட். பட் அதர் தென் தட் ஒருத்தனை ஐடென்டிஃபை பண்ணோம், யார் நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் கிடையாது. வியாபாரத்தை விட்டால் ஒன்லி பாசம்தான், ஃபேமிலி, குடும்பம். ஸோ அதனால் நம்மளை ரொம்ப பாசத்தில் வளர்த்தார். ஃபாதர் மதர் 2 பேருமே இருக்கட்டுமே. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க அல்லாஹ் தாலா நமக்கு படைச்சிருக்கிறான், நம்ம செய்கிறோம். இது எங்கள் ஃபாதர் மதர் செஞ்சதுக்கு அதை கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு அல்லாஹ் தாலா கொடுத்துருக்கான், அதில் ஒரு பங்கு நம்ம பிள்ளைங்க மேலே நல்லா படிக்கணும், உங்களுக்கு என்ன வேணுமோ சொகுசு கொடுக்குறோம், சொகுசான வாழ்க்கை கொடுக்குறோம். ஆனால் நம்ம தாய் தகப்பன் அவங்கக்கிட்ட ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ஒன்றையே வந்து பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், நல்ல பேர் புகழை எடுக்கணும், நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் பிள்ளைங்க நல்லா முன்னேறி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஃபாதர் சைடு மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் இன் பிஸ்னஸ், அம்மா சைடில் கவர்மெண்ட் சர்வீசஸில் இருக்காங்க. புளியாந்தோப்பில் அவர் ஃபேமிலி பிஸ்னஸ் இஸ் ஆல் ரிலேட்டட் டு மீட் அண்ட் ஸ்கின், தோலும் ஆட்டு இறைச்சி வியாபாரம். நம்ம பிறந்தது வந்து இட் இஸ் அ ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்கள் ஃபாதர் கூட பிறந்தவங்க மொத்தம் 10 பேர். அதில் 6 brothers and 4 sisters. ஸோ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் மொத்தம் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குரூப் இருக்குது, கிராண்ட் சில்ட்ரன் AR. எங்கள் தாத்தா பேர் அப்துல் ரஸாக். ஸோ அவருடைய கிராண்ட் சில்ட்ரன் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருக்கும். ஸோ டுடே வி ஹாவ் அ பிக் யூனிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் திஸ் திங். இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த காலத்தில் நம்ம தான் முதல்ல படித்து 10ஆம் கிளாஸ் வெளியே வந்து
ஒரு ஆஸ்பெக்டில் வந்தோம். இன்றைக்கி நம்மளுடைய குடும்பத்தில் டாக்டர்கள், இன்ஜினியர்கள் அவங்களுக்கு பற்றாக்குறையே இல்லை. நம்மளுடைய கம்யூனிட்டி அந்த பிஸ்னஸ் சர்க்கிள் இருக்கிறதுனால அந்த பிஸ்னஸுடைய கான்செப்ட் சின்ன யங் ஏஜிலேருந்து நம்ம எல்லா ஆம்பளை பசங்கக்கிட்டேயும் வந்துடும். ஸோ ஒன்ஸ் ஹீ crosses 10 to 12 years, then அந்த ஆட்டோமேட்டிக் அந்த இன்ஸ்டிங்க்ட், பிஸ்னஸ் இன்ஸ்டிங்க்ட் வில் பி தேர் இன் ஆல் பாய்ஸ். ஸோ படிப்பு சம்மந்தமாக எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியில் ஆம்பளை பசங்க யாருமே நம்ம இருக்கிற ஜெனரேஷனில் படிக்கலை. ஏன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுனால பொம்பளை பிள்ளைங்க வெரி ஸ்மார்ட் அண்ட் எல்லாம் நல்லா படித்தாங்க. ஸோ அந்த ஒரு பேரியரை தாண்டி வந்தது எங்கள் குடும்பத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு. 10th ஸ்டாண்டர்டு பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் கிளாஸில் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு நல்லா படிக்கணும், இதுக்கு உற்சாகம் கொடுத்தது ஃபுல்லாக எங்கள் தாய். பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஹீரோ எங்கள் ஃபாதர் தான். ஏன்னா அவருடைய அந்த பிஸ்னஸ் அக்யூமென்னு, நாலேஜு, பேச்சு திறமை, நெகோசியேஷன் ஸ்கில்ஸு, அதுக்கப்புறம் யார் வந்தாலும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அந்த திறமை, அது வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது அவர் சொல்லுவார், நம்மளால் முடியாதது ஒன்றும் கிடையாது, நல்ல மனசில் இஃப் வி ட்ரை எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஸோ அவர்கிட்ட கொஞ்ச நாள் நான் வேலை பார்த்தேன் டியூரிங் மை செகண்டரி ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ். அதோட ஒரு பார்ஷியல் எக்ஸ்ட்ராக்ட் தான் நம்ம வந்து துபாய்க்கு வந்த பிறகு நம்ம பிஸ்னஸில் அப்ளை பண்ணி வாட் எவர் சக்ஸஸ் வி ஹவ் அச்சீவ்டு, இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த சேம் பிரின்சிபிள்ஸ் வாட் வி ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் மை ஃபாதர். அதே நேரத்தில் அவர்கிட்ட இருந்த சில பாசிட்டிவிட்டி என்ன அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஒரு தாராள மனசு. இதுக்கு வந்து ஐ ஃபாலோ மை கிராண்ட் ஃபாதர். ஹவு டு மேனேஜ் ஃபைனான்சஸ்ங்கிறது எங்கள் அப்பாவை பெற்ற அப்பா. ஸோ எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் அ வெரி ஹோம் மேட், பட் ஷீ ஹஸ் கம் ஃப்ரம் தி கிராஸ் ரூட் லெவல் பிகாஸ் ஷீ காட் மேரிட் அட் தி ஏஜ் ஆஃப் 13. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வித்தியாசம் வந்து ஜஸ்ட் 15 years ஓல்டு. 15 years தான் டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம வந்து மோர் லைக் தாயும் பிள்ளையும் பதிலாக சகோதரர்கள் ஆர் நண்பர்கள் அப்படி தான் வளர்ந்தோமே தவிர அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. எப்படி ஒரு இஷ்யூ இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம். நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ரிலேஷன்ஷிப்போ இருந்துச்சு. ஸோ அம்மா வந்து நம்மளுடைய ஒரு பேக் போன். எங்கள் அம்மா பார்த்து தான் அவர் கற்றுக்கினாரு. ஸோ அம்மா இன்ஸ்பிரேஷன் தான் எல்லாமே எங்களுக்கு. சரியா? ஸோ எங்கள் அம்மா வந்து யாருக்கு பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, பட் ஷீ வில் கிவ் அ ஹிண்ட். ஸோ அந்த ஹிண்ட்டே அவருக்கு வந்து சென்ஸ் ஆகிடும். ஸோ அந்த கண்டினியூட்டியை நானும் எங்கள் அண்ணனும் பண்ணுறோம். அம்மா அப்பாக்கு அப்புறமா he has tried to maintain his relationship. Yes, definitely. Even as a younger sister, even when I fight with him, he has never back answered, or even if I'm wrong, he will keep quiet. That is a very nice thing about him. பண்ணோட 10 பேர் நாங்கள் பிறந்தவங்க. ஆசிஃப் வந்து ரெண்டாவது பையனோட மகன், சிறந்த பையன். நம்ம டோட்டல் ஃபேமிலியில் ஆம்பளை பசங்களில் ஃபஸ்ட்டு முகமது ஆசிஃப் தான் எஜுகேட்டட் பர்சன்னு. அவங்களோட தாயோட ஆசீர்வாதம் நல்லபடியாக அவனுக்கு நல்ல இது இருக்குது. There is a passion in him that to bring up the family. He saw his father struggling, he saw his mother and his family. His only aim அவர்கிட்ட என்ன இருந்தது, எங்க ஃபேமிலி எப்படி மேலே கூட்டின்னு வரணும். I have to come to that position. To be honest, my dad is a really busy person. Work-wise, academic-wise, I really admire him as he preaches through his actions as well and not just words. His colleagues and even his family friends, despite being much older than him as well, they really admire him and they approach him seeking for advice on how they can improve themselves. Educational purposes, he's very supportive. He always makes time for me and my family for our family activities. எந்த கஷ்டம் இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணால் உடனே அட்டென்ட் பண்ணுவார் சார் நம்மளுக்கு. From the childhood,
ரொம்ப ஸ்மார்ட் ஜீனியஸ், ரொம்ப கிளவர், ரொம்ப மதிப்புக்கு மரியாதை கொடுக்குறவர். சொந்த பந்தவங்களுக்கு, தாய் தகப்பனருக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் மதிப்பு கொடுப்பாரு. குட் ஹியூமன் பீயிங், ரொம்ப நல்ல மனிதர். அவர் தன் தொழிலில் நல்ல ஆர்வம் காட்டி ரொம்ப கடினமாக உழைத்து உயர்ந்தவர். அவர் குடும்பத்தார் எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி மற்றவர்களையும் நேசிப்பார். பாகுபாடின்றி நேசிப்பார். தாமாக வந்து உதவியும் செய்வார். அந்த ஒரு நல்ல குணம் படைத்தவர். My brother was a very hardworking person, and I still remember I was in 5th grade that he used to keep studying at the time of I go to sleep, and when I wake up again I could find him studying there. And that's not all. Actually, he used to walk almost a kilometer to reach the MRT, and he used to go to the college. And it's like almost 2 hours of travel, and again he doesn't compromise on his work, but he still used to study the whole night. I've seen. So I don't even know what is the time he sleeps and he wakes up as well. So I think that's the amount of dedication and hard work he's given in his life. And you could see today his achievements as well as his dedication, and the results are there. My parents had to sacrifice a lot of things for him, for his education, and that's the expectations the parents would have been looking for what he is today. That's the achievements and dedications to life and people he's done. அவருடைய ஃபாதர் வந்து ஒரு பில்லர் மாதிரி ரொம்ப கீழேருந்து இப்போ ரொம்ப மேலே வந்துக்கிறாங்க. அவர் இப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவரை பார்க்குறதுக்கு. My mother has got 2 brothers, elder brothers. அதில் ஒருத்தர் was in chief vigilance officer in Southern Railway. அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவர் தான் எனக்கு ஒன் ஆஃப் தி மெயின் மென்டர்ஸ் அண்ட் ஹீரோ. He used to talk at least 8 to 10 languages because of interaction in Southern Railway ticketing and vigilance. So plus he used to participate in drama, cinema. So very very multi-talented. அவருடைய இதுதான் சின்ன வயசில் இருக்கும்போது he was my inspiration. His name is Governor Fayaz. அதே மாதிரி என்னுடைய grandfather அம்மாவை பெற்ற அப்பா he died before I was born. He was also into the same vigilance officer in Southern Railway. And my grandmother, they are all from homemakers but very very defined in principle. ஸோ நம்மளுடைய கேரக்டரை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டரை ஒரு கோ கெட்டர், ஒரு க்ரூமிங் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய நிறைய தாட் ப்ராசஸும் நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணியிருக்கோம். எங்கள் அம்மாவுடைய அம்மா ஹைருனிசா பஷீருத்தீன் பிவி. ஸோ ஷீ வாஸ் ஆல்சோ வெரி பிக் மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ நான் சின்ன வயசில் பிறந்தது புளியாந்தோப்பு, மன்னார்சாமி கோயில் ஸ்ட்ரீட். ஸோ இனிஷியல் ஸ்கூலிங் வந்து அங்கேயே ஒரு பக்கத்தில் ஒரு பிரின்சஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த பிரின்சஸ் ஸ்கூலில் தான் நான் எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு ஸோ படிக்கும்போது அங்கே உள்ளதுக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போவோமே பிள்ளைகளை அப்படிங்கிறது எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஆசைப்பட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் புரசவாக்கம். ஸோ அங்கே வந்து ஆங்கிலோ இண்டியன் கான்வென்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதில் வந்து 7th Day Adventist ஸ்கூல் அதில் என்னை சேர்த்து விட்டாங்க. ஃப்ரம் 4th to 10th நான் அங்கே படிச்சுட்டு தென் +1 +2 அங்கே ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல் சென்ட் பால்ஸ், அங்கே நல்ல கோச்சிங் இருக்கும். ஸோ 10th ஒரு நல்ல மார்க் வாங்கி நான் ஸ்கூல் 3rd வந்தேன். ஸோ எங்கள் ஃபாதரு அம்மா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னுடைய ஹை ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருந்தாங்க, ஜெயந்தி பால்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் டீச்சர். ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன்னால் நம்ம மேலே ஒரு பெரிய பாசமும் நம்மளால் ஒரு பெருசாக சாதிக்க முடியும்ங்கிற அந்த காலத்திலே அவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க, ஆசிஃப் நீ போகிற பாதையில் உனக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும், நீ வந்து நல்ல முயற்சி எடுக்கிற, இன்னும் மேலும் மேலும் நீ முயற்சி செய்யணுங்கிறது நம்மளை ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க. அப்போது அதே டைமில் தமிழ் மேடம் ஒருத்தர் இருந்தாங்க, ஃபௌசியா மேடம்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஸ்கூலில் படிக்கும்போது தமிழில் தான் ரொம்ப லோ மார்க்ஸ் வாங்குவேன் ஜென்ரலாகவே. ஏன்னா நான் படித்த ஐசிஎஸ்சியில் தமிழில் ரொம்ப லோ மார்க்ஸ் வாங்கும்போது அவங்க வந்த பிறகு தான் நம்மளுடைய லைஃப் தமிழ்லேயே சேஞ்ச் ஆச்சு. ஸோ தமிழில் நான் பாஸ் ஆக ஆரம்பித்தேன். கிளாஸில் ஒரு டாப் ஒரு 5ல் வர ஆரம்பித்தேன். இல்லைனா தமிழில் ரொம்ப லோ மார்க் இருந்துச்சு. அவங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸில் திங்கிங்கில் கொண்டு வந்தாங்க. ஸோ அங்கே படிக்கும்போது அந்த ஒரு ஸ்கூல் எப்படின்னா, இட் இஸ் இன் ஹார்ட் ஆஃப் புரசவாக்கம், வேர் நார்த் இந்தியன் கம்யூனிட்டிஸ் ஆர் தேர். அவங்கெல்லாம் வந்து தே ஆர் ஆல் வெரி வெரி
எனக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய வரம், நல்ல நண்பர்கள். we were 4 of us, ராஜேஷ், கேத்தன், விமல். ஸோ தீஸ் வேர் த பீப்புள் ஹூ ஸ்டுட் வித் மீ ஃப்ரம் தோஸ் டேஸ் இன்னை வரைக்கும். அதில் ஒரு நண்பர் நம்மளை விட்டு காலமாயிட்டார், விமல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருக்கிற வரைக்கும் அவர் எங்கள் ஃபாதர் சின்ன வயசில் எங்கள் ஃபாதர் தவறிட்டார். ஸோ என் ஃபாதர் தவறும்போது அவருக்கு வயசு 49. அப்போது என் கூட இருந்தவர்கள் சொந்தக்காரர்கள் இருந்தாங்க. பட் இந்த 3 நண்பர்கள் அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் ஆஸ் அ குடும்பமே. ஸோ பிகாஸ் தே ஸ்டுட் வித் அஸ் இன் ஆல் தோஸ் டிஃபிகல்ட் டேஸ். அதை எந்த காரணத்துலேயும் அதை நம்ம ஈக்குவேட் பண்ணவே முடியாது. the kind of contribution what they have in our family is immense. அப்போது நம்ம அந்த கம்யூனிட்டி பொரசுவாக்கத்தில் வீடு நம்ம பொரசுவாக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ அங்கே இருந்தவங்க பசங்களை ஏன் பிஸ்னஸுக்கு கொண்டு போகிறீங்க? ஸோ நமக்கு ஒரு மென்டர் ஒருத்தர் நம்மளுடைய நெய்பர் டாக்டர் கமால் ஷரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு, பையனை கொஞ்சம் நல்லா படிக்க வைங்க, இவன் நல்ல ஒரு 10th நல்ல மார்க் வாங்கியிருக்கானே, ஸோ இவனை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது சீதக்காதி ட்ரஸ்ட்டில் +1 +2க்கு கோச்சிங் கொடுத்தாங்க. ஸோ அந்த கோச்சிங்கில் என்னை என்ரோல் பண்ணி he made sure that I get into engineering. அதே மாதிரி அவருடைய ரெக்கமெண்டேஷனில் I went and joined Crescent Engineering College +2 முடித்த பிறகு. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது எங்கள் ஃபாதர் இந்த பிகினிங் வாஸ் லிட்டில் ஸ்கெப்டிக்கல். அவருக்கு ஏன் படிக்க வைக்கணும், பையன் பிஸ்னஸே பண்ணலாமே அப்படிங்கிற ஆனால் எங்கள் அம்மா வாஸ் வெரி கிளியர், என் பையன் இந்த பிஸ்னஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது, அவன் படிக்கணும். ஸோ எனக்கு ஒரு 50-50 இருந்தாலும் அம்மாவுடைய உற்சாகத்தில் எப்படியும் கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் முடிச்சிட்டோம். இன்ஜினியரிங் 1994 முடித்தேன். He's been a very good human being first of all, and whatever he did unconditionally without any expectations from others, and that is the beauty of his quality. As a husband, he is so much kind, affectionate and caring. He is always there, even without we say anything, he will fulfill our needs. He is such a wonderful nice person. A very good person, good son, good father, and good friend, a great friend, and a good brother as well. Whatever relation he has in his life, he is fulfilling all the requirements for that relation. That's what I know about him. ஸ்டார்டிங்லேருந்து எப்படி இருக்கோ இன்னைக்கு வரைக்கும் சேம் ரிலேஷன்ஷிப் அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ அதில் ஒரு குறைபாடும் இல்லை. ஒரு அப்பா பையனை பார்க்குற மாதிரி அதே மாதிரி அவர் இன்னைக்கும் நம்மளை பார்க்குறாரு. ஸோ எங்களை எல்லாமே ஒரு இன்ஸ்பைரிங்களும் எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாலிட்டி கொண்டு வந்தது ஒரு தகப்பன் மாதிரி. அவர் யாரும் ஹெல்ப் பண்ணாமல் எங்களை ஒரு பாதைக்கு கொண்டு போயிட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு செட்டில் ஆகிற மாதிரி அவர் தான் எங்களை எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ எங்கள் ஃபாதர் வியாபாரத்தை தவிர வேறு எதுவுமே அவருக்கு உலகத்தை பற்றி அவ்வளோ பெரிய ஒரு அறிவுரையே கிடையாது. ஸோ அவருக்கு பிஸ்னஸ், அது விட்டா ஃபேமிலி. அவர் நம்மலாம் இன்ஜினியரிங் படிக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார் வியாபாரத்தில். அப்போது ரப்பர் செருப்பு தான் அவர் போட்டார். ஆனால் நமக்கு லெதர் ஷூ வாங்கி காலேஜில் அனுப்பி, காலேஜும் நான் போனாக்கா நம்ம பின்னாடி வெளியே நின்று பார்ப்பார் வண்டலூரில். ஏன்னா எங்கள் அப்பாவுடைய வியாபாரம் ஃபுல்லாக தாம்பரம். ஸோ தாம்பரத்துலேருந்து வண்டலூரில் வெளியே வெயிட் பண்ணி பார்ப்பார், என் மகன் இன்ஜினியர் வெளியே வரப்போகிறான். ஸோ அதில் அந்த ஃபஸ்ட் இயரில் நமக்கு ஒரு கோட் கொடுப்பாங்க, ஒரு லெபார்ட்டரியுடைய கோட். அதை பார்த்து அவங்க வாயில் அந்த மூஞ்சிலையும் ஒரு புன்னகை இருக்கும். அது எதாலையும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. நமக்கு எந்த கஷ்டத்தையும் நமக்கு கொடுக்கல. சின்ன வயசுலேருந்து எதை கேட்டாலும் அது நீ கேட்டால் சரியாதான்ப்பா இருக்கும். நான் ஒரு ஸ்கூல் டூர் போனோம், போப்பா முதல்ல போப்பா. ஸோ என்னை இந்தியாவே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட் எக்ஸப்ட் வெஸ்ட் பெங்கால், ஆசாம் அந்த பக்கம் இல்லாமல் முழு இந்தியாவே நான் ஸ்கூல் டூரால் பார்த்தேன். அப்போ ஒரு தடவை சொல்லுவேன், ஏன் நம்ம குடும்பத்தோடு போகக்கூடாது? அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், உன் கண்ணால் நான் பார்க்குறேனப்பா, நீ போ. ஸோ நமக்குன்னு ஒரு டைம் வரும்போது நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் எங்கள் ஃபாதர் மதருடைய பாசத்தை இன்றைக்கி நம்ம கம்பேர் பண்ணியே பார்க்க முடியாது. நான் இன்ஜினியரிங் காலேஜ் முடிக்கும்போது நம்ம காலேஜில் 66 ஸ்டூடெண்ட்ஸு, அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் எல்லாம் அமெரிக்கா போயிட்டாங்க மேல் படிப்பு படிக்க. ஏன்னா கிரசன்ட்டில் எல்லாமே பெரிய வீட்டு பசங்க.
ஸோ அதில் 50 பேர் போகும்போது எனக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் அத்தனை பேரும் போயிட்டாங்க. ஸோ அதில் திலாவர், ஜிலானி, இர்ஃபான், அப்படி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ போகும்போது இவங்க எல்லாம் போகும்போது ஒரு லைஃப்பில் ஒரு தனிமை ஒன்று இருந்துச்சு. ஸோ அப்பப்போ ரொம்ப கஷ்டத்தில், ஒரு தனிமையாக, ஒரு சோகத்தில் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு தெரிய வந்தது. ஸோ ஒரு நாள் எங்கள் ஃபாதர்கிட்ட போய் சொன்னாங்க, இவன் பையன் வந்து ஒரு மாதிரியாக இருக்கான், அவனுக்கு அமெரிக்கா போக முடியலங்கிறது ஒரு ஏக்கம் இருக்குது, இன்னமும் கொஞ்சம் பேசி பாருங்களேங்க அவனை அப்படின்னு. எங்கள் ஃபாதர் 2வது யோசனையே கிடையாது, என்னை கூப்பிட்டார் அவர் பெட்ரூமுக்கு. நம்ம சின்ன ஒரு வீடில் தான் இருந்தோம், தாக்கர் ஸ்ட்ரீட்டில். ஸோ கூப்பிடும்போது என்னப்பா அப்படின்னோடனே, என்னப்பா அம்மா சொல்கிறாங்க நீ அமெரிக்கா போகணுன்னு சொல்லி ஆசைப்படுறியாம, என்னப்பா அப்படின்னார். ஆமாப்பா, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு போயிட்டாங்க, ஒரு தனிமையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னோடனே, சரி கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பீரோவை திறந்து உள்ளேருந்து ஒரு பை எடுத்து கொடுத்தாரு கையில். இந்த பையில் வந்து பணம் இருக்குப்பா, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீ அமெரிக்கா கிளம்பு. ஆனால் ஒன்றே ஒன்று, எனக்குன்னு சொல்லி ஒன்று ஆச்சுன்னா நீ தான் உன் தங்கச்சி கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அந்த ஒரு இதை நான் பண்ணுவேன்னு, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ பண்ணுவேன்னு, இருந்தாலும் அதுக்கு நான் சேர்த்து வச்ச காசு அப்படின்னு. அவர் அந்த கை நடுக்கத்தையும் அவர் கண்ணில் இருந்த அந்த ஒரு இதையும் பார்க்கும்போது என் நெஞ்சே வெடிச்சிருச்சு. அன்றைக்கி சொன்னேன், அப்பா இனிமே இந்த ஒரு வார்த்தை நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் நீ பெத்த புள்ள, நமக்குன்னு ஒரு உருவாக்க தெரியும், உருவாக்குவோம் நம்மளுக்குன்னு தனி ஒரு வழி. ஸோ அதனால் இனிமேல் உன்னை இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு செயலுக்கு நான் வரவே மாட்டேன். ப்ளஸ் எனக்கு இவ்வளோ பெரிய மன தைரியம் கிடையாது, இவ்வளோ பெரிய பொறுப்பு எடுக்கிறதுக்கு என் தங்கச்சி கல்யாணத்துக்கு. ஸோ நீ தான் அதுக்கு கரெக்டான ஆள், இனிமேல் வந்து அந்த மாதிரி ஒரு மனசில் வராதுன்னு சொல்லி நான் 2 மாதம் காலேஜ் முடிச்சுட்டு எதுவுமே செய்யலை. அதுக்கப்புறமா தான் வந்து நான் போய் ஒரு அட்லஸ் காப்கோன்னு சொல்லி ஒரு கம்பெனியில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூ வந்து கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் மூலியமாக நமக்கு இடிஏல வாய்ப்பு கிடைச்சிது. ஜிஇடிஸா கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிறாரு பிஎஸ் அப்துல் ரஹ்மான் வாப்பா, அல்ஹாஜ் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் வாப்பா, அவருடைய விஷன் அண்ட் மிஷனில் தான் நான் இன்றைக்கி இது வரைக்கும் இருக்கிறோம். அதில் நமக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. ஸோ கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃபார் அண்டர் ப்ரிவிலேஜ்ட் ஆர் பீப்புள் ஃப்ரம் லிட்டில் லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபேமிலிஸ், அவங்களுக்கு வந்து அவர் வாய்ப்பு கொடுத்தாங்க, மெயின்லி இஸ்லாத்தை சேர்ந்தவங்களை. ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இடிஏல ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங். ஸோ 1994 முடித்த உடனே அந்த இயரே அக்டோபர் நவம்பரில் இந்த மாதிரி ஒரு கால் ஃபார் வந்தது, இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், செலக்ட் ஆனேன். ஸோ ஃபாதர் சொன்னார், ஒரு 2 இயர்ஸ் போ. ஸோ 2 இயர்ஸ் போய் நீ அங்கே வேலை பாரு, ஸோ செட் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா வா ஏதோ ஒன்று நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு 2 வருஷத்துடைய ஒரு ட்ரீமோட 2 February 1995 வந்து இறங்கினேன் துபாய். This boy, I know him before he born. ஏன்னா அவங்க ஃபாதர், மதர், அவங்க கிராண்ட்ஃபாதர், அவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க. பர்சனலி பார்த்தா அவர் ரொம்ப நல்ல பையன், ஒன்று அது சொல்லக்கூடாது. ஸோ இது வெரி குட் பாய். பிஸ்னஸில் கூட நல்லா இருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலி கூட ஃபஸ்ட் கிளாஸ் ஃபேமிலி, ஜெம் ஆஃப் எ ஃபெலோ, his wife, children, everybody is good and well educated, alhamdulillah. So what else I can say? I want to see his improvement more and more so he can reach to the top. யார் யாருக்கு அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த எல்லாம் பேர் எழுதி வச்சுட்டு அவங்க எப்படி எங்கள் அம்மா அப்பா யார் யாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து இப்போ வரைக்கும் என்னோட 3 பிரதர்ஸும் அதே மாதிரி அம்மா அப்பா யாரும் வந்து ஒரு வாட்டி யோசினாலும் சந்தோஷமாக அந்த இது பண்ணணும் சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரே பண்ணணும் சொல்லிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது இந்த காலத்தில் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை பிரதர்ஸ். அவர் வந்து அவர் விஷயத்தில் வந்து 100% ஹானஸ்ட், ட்ரஸ்ட்வர்த்தி. எது வந்து நம்ம சொன்னாலும் வந்து ஏற்றுக்கிற வர மனநிலைமை அவர் வச்சுருப்பார். ஸோ ஒரு இன்சிடென்ட் இருந்தால் கூட வந்து அது வந்து பாசிட்டிவாக எடுத்துப்பார். ஸோ நெகட்டிவாக எதுலேயும் போக மாட்டார். ஒரு சண்டை சச்சரவு இல்லை யாருன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இது இருந்தாலும் he will take a positive. அவர் இடிஏ கம்பெனியில் செலக்ட் ஆனவர் அவுட் ஆஃப் 200 11% செலக்ட் ஆனார். அதில் இவர் ஒருத்தர். ஆனால் ஒரே ஒரு வருஷத்தில் மிச்சம் 10 பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு டியூ டு அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டான்சஸ். சிக் ஆகிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் முகமது யார் ஆசிஃப்
அந்த வேலை விடாமல் கஷ்டப்பட்டு மேலே மேலே படிப்படியாக மேலே வந்து இப்போ பெரிய பதவியில் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு. ஸோ ரொம்ப பொறுமையும் நிதானமும் அடக்கமுமாக செயல்படும் திறன் கொண்டவர். கோ கெட்டர் முகமது ஆசிப், யுவர் கோ கெட்டர். ஷேக் கலீஃபாவுக்கு வந்து யுஏஇ விட்டு மற்ற 7 நாடுகளில் 7 பேலஸ்க்கு வந்து அவர் ஃபுல்லாகவே MEP வேலை பண்ணி கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்கிறாருன வேலை, அது வந்து ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். அது பழக்க வழக்கங்களில் மிக முக்கியமானது மற்றவங்களை மதித்து அனுசரித்து நடக்கக்கூடிய பண்பு. Whereas when I met Asif since 1999 till today, if I see it's like a quarter century. I never spent that much time with my own relatives or with my siblings. சென்னை புளியந்தோப்பில் பிறந்தவர். உற்றார் உறவினர்களுக்கு உதவிடவே அயலகம் வந்தவர். தன்னோடு பயணிக்கும் அனைவரையுமே தனது குடும்பத்தினர் போல் கருதுபவர் இன்றைய வெற்றி தமிழர். ட்ரெண்ட்ஸ் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் LLC அபுதாபி நிறுவனத்தின் பங்குதாரர் மற்றும் பொது மேலாளர் திரு AR முகமது ஆசிப் அவர்கள். அல்ஹம்துலில்லா, அன்னிலிருந்து துபாய்க்கு வந்த உடனே நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம மக்கள் ரிசீவ் பண்ணாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு, ஃபேமிலியை விட்டு நம்ம விலகி இருந்ததே கிடையாது. ஸோ சின்ன வயசுலேருந்து, பிகாஸ் வி ஆல் ஃப்ரம் ஜாயிண்ட் ஃபேமிலி, ஒரு க்ளோஸ் நிட் ஃபேமிலியை விட்டு வெளியே போனதே கிடையாது. ஸோ தட் வாஸ் தி ஃபஸ்ட் அக்கேஷன் நம்ம ஒரு ஃபேமிலியை விலகி வரும்போது. ஸோ ஃபாதர் மதர் வந்து ரொம்ப தேவர் அண்டர் பிக் டிப்ரெஷன். ஸோ நம்ம விட்டு விலகி வந்து ஒன்று எல்டஸ்ட்டு ப்ளஸ் நம்ம தம்பி தங்கச்சிலாம் அப்போ ரொம்ப சின்ன பசங்க. ஸோ வி வேர் வெரி க்ளோஸ் டு தம் ஆஸ் அன் அடல்ட். இன்னி வரைக்கும் நம்ம சொல்லுவாங்க ஹவு மை மதர் அண்ட் மை ஃபாதர் வென்ட் இன் டு டிப்ரெஷன் பிகாஸ் நான் துபாய்க்கு வந்தது ரீசன்னால். ஸோ ETL கிடைக்கும் போது நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ETL கஷ்டம் மீன்ஸு நம்மளால் பாசத்தால் நம்ம வளர்த்ததுனால எனக்கு ஒரு அயன் பண்ண கூட தெரியாது ஷர்ட்டு. அதுவும் என் அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க. ETL வந்து சேர்ந்த பிறகு நல்ல ரூம்மேட்ஸு, ஷஃபீக்கு, ரியாஸு, அதுக்கப்புறம் தாஜுத்தீன், இவங்க ரொம்ப நம்மளுடைய அந்த பேக்ரவுண்டை பார்த்து இனிஷியல் டேஸில் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத காலம். இது என்ன சொல்ல வரோம்னா, பசங்களை நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு பிளைண்டு பாசம் இருந்துச்சுன்னா அதுக்கு நெகட்டிவ் எஃபெக்டும் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற குடும்பத்தில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி உலகம் வேறு மாதிரி இருக்குது. மக்களை வந்து அவ்வளோ பிளைண்டு பாசத்தால் வளர்க்குறது இல்லை. பட் நம்மளுடைய தாய் தகப்பன் நம்மளை ரொம்ப, அவங்களுக்கு என்னென்னா பிள்ளைங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், அதுக்கு மேலே ஒரு 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 வேறு திங்கிங்கே கிடையாது, ஒரு ஷ்ரூட்னஸே கிடையாது. 1995 ஃபெப்ரவரியில் நான் வந்தேன் துபாய்க்கு. ஸோ 1996 என்னுடைய சிஸ்டர் வந்தாப்புல இங்கே அபுதாபி. மச்சானும் நயீம், அவருக்கு எட்டிசலாட்டில் வேலை இருந்தது. ஸோ மை சிஸ்டர் ஆல்சோ ஜாயின்டு மீ. நான் ETA ஜாயின் பண்ணும்போது எனக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், GET கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினிங். ஸோ அதில் வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸ்போஜர் நமக்கு சைட்டில், ஏன்னா நம்ம சைட்டு வரும்போது ஆல்ரெடி அந்த சைட்டு பீக்கில் இருந்துச்சு. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு ரொம்ப கம்மியாகவும் ஃபைனான்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் இதில் நிறைய வாய்ப்புகள் இருந்ததுனால நம்மளை அந்த சைடில் க்ரூம் பண்ணாங்க, which later formed a very big asset and strength for me to grow as a project manager or project director or into the general manager post. சிட்டி சென்டரில் கொடுத்த ஒரு அல்லாவுடைய பெரிய வரம் என்ன அப்படின்னாக்கா, அங்கே இருந்த நம்மளுடைய பாஸஸ் பாலா சார், பிரேம் நசீர் சார், இவங்க கையில் நம்மளை ஒப்படைச்சதுனால ஐ திங்க் தே க்ரூம்ட் அஸ் டு த பெஸ்ட். அதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது டு ஒர்க் வெரி க்ளோஸ்லி வித் திஸ் டூ கிரேட் ஸ்டால்வார்ட்ஸ் ஆஃப் அவர் இண்டஸ்ட்ரி. ஸோ இவங்க கூட வேலை பார்த்ததுனால நமக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளை கைடு பண்ணாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம வந்த பாதை ரொம்ப நம்ம பாசத்தாலேயும் ரொம்ப நம்மளை ரொம்ப க்ளோஸ்லி பேம்பர் பண்ணி வளர்ந்ததுனால அதுக்கு எப்படி தோதா வந்து நமக்கு க்ரூம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தே க்ரூம்ட் அஸ் இன் அ வெரி வெரி வெல், ஒரு என்ன சொல்கிறதுனா ரோடு மேப்பில். இன்றைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா 30 வருஷம் அல்லாஹ் தாலா நம்ம தாய் தகப்பனுக்கு அப்புறம் இவங்க 2 பேரை தான் நம்ம நினைக்கிறது. அதில் பாலா சாருக்கு ஈவன் டுடே ஐ ஷேர் லைக் அ ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்.
Prem sir, even today I share like our guru and Sishyan relationship, Alhamdulillah. So this is our biggest blessing. So city center la we were, I was responsible for some partial low current system and financial aspect, billing, estimation, submission of variations, contract close out. So அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஜராக இருந்துச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் மை அசைன்மெண்ட் அந்த சிட்டி சென்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வாஸ் சிட்டி சென்டர் ஹோட்டல். ஸோ அதில் வந்து தே அப்கிரேடட் அவர் ப்ரொஃபைல் அண்ட் கேவ் அஸ் அ ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். ஸோ தட் ஆல்சோ கேவ் அஸ் அ ஹியூஜ் எக்ஸ்போஜர். ஸோ இடிஏ அப்படின்னு சொல்ல பார்த்தாக்கா இடிஏ எமிரேட்ஸ் ட்ரேடிங் ஏஜென்சி. ஸோ அதில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. திஸ் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் தி விஷன் ஆஃப் அல்ஹாஜ் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் ஐயா. ஏன்னா பிகாஸ் ஆஃப் whom at least 1 million families of Tamil Nadu would have benefited. So we are one of the family. Today whatever we have achieved personally, professionally, it is all because of his brain thought process and என்ன சொல்கிறதுனா அவருடைய அந்த ஒரு நல்ல எண்ணங்கள். உன்னுடைய ஹீரோ யார் அப்படின்னாக்கா என்னுடைய ஹீரோ வந்து விஷனில் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் ஐயா தான். அவர் அச்சீவ் பண்ண ஒரு நகை அளவுக்கு கூட இஃப் வி அச்சீவ் தட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வுட் சே. அவர் எதையுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படுற திறன் கொண்டவர். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்பட்டாலும் அவர் அதை ரொம்ப சாதாரணமாக கையாண்டு சரியான டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுல அவர் ரொம்ப திறன் வாய்ந்தவர். எந்த வேலையை கொடுக்கப்பட்டாலும் அதை ரொம்ப முன்ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் வித் டீட்டெயில்ஸ் எல்லாம் செஞ்சு அந்த கொடுக்கப்பட்ட டார்கெட்டை சரியான நேரத்தில் அச்சீவ் பண்ணுறதுல அவர் ஒரு தனித்திறமை பெற்றிருந்தார். அதனால் அவருடைய செயல்திறன் ரொம்ப பாராட்டுக்கு உரியது. அவர் வந்து ஜிஇடியாக வந்தார், கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங்கில் வந்தார். இன்றைக்கி அவர் வளர்ந்துருக்காருனாக்கா அதுக்கு வந்து அவருடைய பேஷன் ஆஃப் ஒர்க் தான் சொல்லலாம். அந்த வேலை மேலே அவருக்கு இருக்கிற பற்று தான். அவர் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கிறார். ஏஆர் முகமது ஆசிஃப் பிஇஎம்ஐ அவர்கள் இவர் குணத்தால் மிகச் சிறந்தவர். அவர் குடும்பத்தாரை மிக ஒற்றுமையாக இருப்பதற்கு உறுதுணையாக இருப்பவர். கடைசி வரைக்கும் குடும்பத்தாரை ஒற்றுமையாக இருக்க வைத்து இருக்கிறார். அவருடைய தாயார் இறக்கும் வரை அவருடைய தாயாரிடம் மிக அன்பாகவும் பாசத்துடன் இருந்திருக்கின்றார். அவர் இறக்கும் வரை அவருடைய தாயாரை கலக்காமல் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார். அவருடைய கம்பெனியிலே வேலை பார்க்கும் ஊழியர்களை அன்பாக நடத்துவதிலும் அவர்களுக்குரிய ஊதியத்தை முறையாக கொடுப்பதிலும் மிகவும் கவனமாக இருப்பார். அது எந்த குறைபாடும் இல்லாமல் அந்த கம்பெனியை நல்லபடியாக நடத்தி வருகிறார். இவருடைய பணி சீரும் சிறப்புடன் நடைபெறுவதற்கு நான் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். மேலும் அவருக்கு நீடித்த ஹயாத்தை கொடுப்பதற்கும் அல்லாஹ்வுடைய துஆ செய்கிறேன். आसिफ मेरे बच्चा है, इससे मैं बहुत प्यार करता हूँ. जब से इनसे मुलाकात हुई है मैं बेकरार रहता हूँ. अगर ये ना आए मैं इसी इंतज़ार में अक्सर रहता हूँ. आए मेरे साथ बैठे बातें करें. और जितनी ज़िंदगी हमारी गुजरी है इनके साथ बड़ी अच्छी गुजरी और आइंदा भी यही तवक्को करते हैं कि अल्लाह पाक ने नेमतों से नवाजे. आमीन. अल्लाह पाक इनकी ज़िंदगी दराज करे. आमीन. He used to call me even as my what do you call father, something like that. அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு. நான் ஆஸ் அ ப்ராஜெக்ட் டைரக்டர் எனக்கு ஒரு ஹார்ஷாக ஒரு லெட்டர் வந்ததுன்னு வச்சுங்க, அதை வந்து இவர்கிட்ட சொல்லி வைப்பார், என்னோட செக்ரட்டரிட்ட. இந்த மாதிரி லெட்டர்லாம் வந்ததுன்னா முதல்ல டைரக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்காத, எங்கிட்ட முதல்ல காமி அப்படின்வார். அப்போ அந்த இப்ராஹிம் வந்து கேட்பார், ஏங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாக்கா, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஸ்லீப் அவர் தூங்கணும், இந்த லெட்டர் நீ நாளை கார்த்தால் அவருக்கு காமி. அந்த மாதிரி மற்றவர்களுடைய அக்கறையில் ஆசிஃபோட
அக்கறை என்றைக்குமே இருக்குது. இலகிய மனம் படைத்தவர். யாராவது உதவின்னு வந்து கேட்டால் உதவி செய்யாமல் இருக்க மாட்டார். அவனால் முடிந்த உதவியை செய்யக்கூடிய தன்மை படைத்தவர். நான் ஆரம்ப காலத்திலேருந்து எப்படி நான் ஆசிஃபை பார்த்தனோ இன்ன வரைக்கும் அவருடைய குணம் மாறலை. ஈடிஏல சிட்டி சென்டர் நம்ம ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட்டுக்கு மேலே ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி ஒரு 7 வருஷம் துபாயில் இருந்தோம். அதுக்கப்புறம் அபுதாபி வந்துட்டோம். ஸோ அபுதாபி இந்த இயர் 2000 இங்கே ஒரு பெரிய ஷாப்பிங் மாலும் ஒரு எமிரேட்ஸ் பேலஸ் ஹோட்டல்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது. ஸோ 2000 வந்ததுலேருந்து அபுதாபிலேயே நம்ம லாஸ்ட் 23-24 இயர்ஸ் அபுதாபிலேயே இருக்கிறோம். அபுதாபி வந்த பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு மனோஜ் கொடுக்கும்போது அப்போ எனக்கு பாஸ் வந்து ஜேக்கப் ஜான் எப்படின்னாக்கா அவருடைய கேரக்டரும் எங்கள் ஃபாதருடைய கேரக்டரும் ஒரு ரொம்ப சிமிலாரிட்டி. ஸோ அப்பப்போ நான் சொல்லுவேன் அவர்கிட்ட, எனக்கு அமெரிக்கா போக முடியல, அதனால தான் உங்ககிட்ட வந்து சிரிப்பில் மாரடிக்கிறேன், இல்லைன்னா நான் முதல்ல போயிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அவர் எப்படின்னா நமக்கு ஒரு பாஸு, ஒரு அண்ணன், ஒரு கைடு, நிறைய ஒரு பாசிட்டிவான ஆள். அவர்கிட்ட திறமையை சொல்ல போனாக்கா ஒரு பார்ஷியல் திறமையை தான் அவர் வேலை வாய்ப்பில் காட்டினார். ஹீ சூப்பர் இன்டெலிஜென்ட், ஜீனியஸ் காய். அவர் ஒரு நாள் 2012 திடீர்னு ஒரு நாள் எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணார். ஆசிஃப், உங்கள் அப்பா கிட்ட நீ செய்ய முடியாத ஒரு இருக்குது இல்லையா, அது இப்போது பயனடைய போது நம்ம 2 பேர் அமெரிக்காவுக்கு ஒரு கோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டைம் சர்டிஃபிகேஷனுக்கு சாண்டா கிளாரா கலிஃபோர்னியாவுக்கு ஒரு கோர்ஸுக்கு நம்ம போனோம். அந்த கோர்ஸுக்கு போகும்போது சாண்டா கிளாராவில் டாடா பில்டிங், இந்தியாவுடைய டாடா அங்கே ஒரு பெரிய ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. அங்கே தான் இந்த ஃபுல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்தது. ஸோ அப்போ போகும்போது ஃபஸ்ட்டு உள்ள கால் வைக்கும்போது எனக்கே அறியாமல் என் கண்ணிலேருந்து தண்ணி. ஸோ அம்மாட்ட அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொன்னேன். அப்போ சொன்னாங்க, அப்பாவுடைய அந்த துவாவும் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு. அந்த கிளாஸில் நம்ம அந்த டேட்டா சென்டருடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் அது. அங்கே நானும் ஜேக்கப் தான் டேட்டா சென்டரே செய்யாத ஆட்கள். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கூகுள், ஆப்பிள், அப்புறம் இந்த போயிங் அதெல்லாம் டிசைன் பண்ண டேட்டா சென்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு நம்மளோட கிளாஸுக்கு அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ சில பேர் அங்கே 500 டேட்டா சென்டர் ஒருத்தர் டிசைன் பண்ணாலும் நம்ம கூட கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறாரு. ஸோ ஒவ்வொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நானும் ஜேக்கப்பு நாமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். வி ஆர் கோயிங் டு டூ ஃபர்ஸ்ட் டேட்டா சென்டர் இன் அபுதாபி அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் மேலேயும் கீழேயும் பார்த்தாங்க. அப்போது சில பேர் அந்த 500 டேட்டா சென்டர் பண்ணார். அவர் கெனேடியன். அப்போ அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்திருந்தாங்க. இஸ்ரேல், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஏன்னா அப்போது அது புதுசாக வந்த அந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட் அப்டைம் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இருக்கும்போது ஜேக்கப் சொன்னார், ஆசிஃப் நம்மளை பார்த்தாக்கா இலக்காரமாக இருக்குது, பட் டைம் வில் சே அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அந்த ஒரு 5 நாள் கோர்ஸ் முடிஞ்சு 5ஆவது நாள் எக்ஸாம் வைக்கும்போது மொத்தம் ஐ திங்க் அதில் 36 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. அதில் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். 100க்கு 98 மார்க் எடுத்தேன். அப்போது அந்த கிளாஸில் அப்ரிஷியேட் பண்ணும்போது சொன்னாங்க, ஒரு டேட்டா சென்டரும் டிசைன் பண்ணாத ஆள் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட்டு திறமைக்கு மேறு நம்மளுடைய தாய் தகப்பனுடைய ஒரு துவா தான். ஸோ அது எப்படியே கொண்டு வந்துருச்சு. ஸோ ஜேக்கப்போட நம்மளுடைய கடைசி 10 ஆண்டுகள் ஈடிஏல இருக்கும்போது அவர் தான் நமக்கு பாஸ். ஸோ நிறைய நமக்கு என்ன சொல்கிறதுன்னா ஒரு பொறுப்புணர்ச்சியும் நமக்கு ஒரு ஃப்ரீடமும் அதே மாதிரி ஒரு கைடாகவும் இருந்தார். ஸோ வாழ்க்கையில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் நம்மளுடைய இன்றைக்கி இருக்கிற அந்த சக்ஸஸுக்கு பெரிய உடன்பாடு இருக்குது. நான் ஆசிஃப் சாரோட ஒரு 10 வருஷம் அசோசியேட்டாக இருந்தேன். இப்போ நான் யூஎஸில் அட்லாண்டாவில் இருக்கேன். A dream doesn't become reality through magic ன்னு சொல்லுவாங்க. It takes sweats, determination and lots of hard work. ஆசிஃப் சாரோட சக்ஸஸ்க்கு பின்னாடி நான் அதை தான் பார்க்குறேன், அவரோட லாட்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். நான் அவர்கிட்ட ரொம்ப வியந்து பார்க்குற விஷயம் அவரோட டெடிகேஷன், டிட்டர்மினேஷன் அண்ட் கமிட்மெண்ட் அண்ட் நாட் டு மிஸ் அவரோட ஹெல்ப்ஃபுல் நேச்சர். எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் அவர் 100 பேரோட வாழ்க்கையை மேம்படுத்தி இருப்பார். ஐ எம் நாட் எக்ஸாக்ரேட்டிங், அட்லீஸ்ட் 100 பேர். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதாவது யார்கிட்ட எந்த வேலையை கொடுத்தா சரியா முடியும்னு அவருக்கு கரெக்டா தெரியும்.
அதோட சக்ஸஸ்ஃபுல் எப்படி முடிக்கணும் அதுங்கிறத அவர் கரெக்டாக பார்த்துட்டு அதை கரெக்டாக கொடுத்து கரெக்டாக வேலை வாங்குவார். அதுவும் அவரோட மிகப்பெரிய பலத்தில் ஒன்று. ஆக்சுவலி எனக்கு அவர் ஒரு கூட பிறக்காத அண்ணன் தான். எனக்கு சரியான நேரத்தில் சரியான அட்வைஸ் எப்பவும் கொடுத்து என்னோட வாழ்க்கை பூர்வமே துணையாக இருக்கிறவரும் அவர் தான். அவருடைய இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் நான் என்னென்னு பார்க்குறேன்னு சொன்னால், அவர் தாய் தந்தையரை மதித்து நடக்கக்கூடிய செயல். நான் அவர் தாயை பற்றி பேசாத ஒரு நாள் கூட இல்லை. அவருடைய தாயை மதித்து நடந்ததன் விளைவாகத்தான் அவர் இந்த உயர்வை, இந்த ஒரு சிறந்த ஒரு உயரத்தை அவர் எட்டியிருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் இந்த ஜெர்னியில் ஹூ ஹவ் ஆல் பீன் கைடு அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய ரூம்மேட்ஸ் இருந்தாங்க. ஷஃபீக்கு, சாதிக், ரியாஸ், தாஜ், இவங்கெல்லாம் நம்மளை வந்து ஒரு சின்ன தம்பி என்ற ஒரு முறையில் நமக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உதுமானும் நானும் என்னுடைய இன்னி வரைக்கும் என்ன சொல்கிறதுனா, நம்மளுடைய ஒரு பாசமும் அது ஒரு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு பணமும் பதவியும் எந்த ஒரு புகழும் அவங்க முன்னாடி வந்தாக்கா அதுக்கு ஏற்பே கிடையாது. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் நட்பும் அன்பும் சொல்லலாம். அதை வந்து உதுமான் வந்து ரொம்ப பெரிய திறமையான ஆள். ஈட்டியில் நம்மளோட கூட இருந்தாலும் அவருடைய திறமைக்கு ஒரு இதே கிடையாது. ஆனால் எந்த காலத்துலேயும் எந்த ஒரு டைம்லேயும் நான் ஏதாவது ஒன்று சொன்னாக்கா, ஆசிஃப் நீ சொல்லிட்டே இல்லை அதோட சரி அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் இருந்துச்சு அவருது. அது எதனால தான் தெரியாது, அது அல்லாவால் ஆக்கப்பட்டது தான். அதே மாதிரி என் கூட பிறக்காத ஒரு தம்பி மாதிரி எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இருந்தவர் சாதிக். இவங்கெல்லாம் எப்படின்னா, எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்டை ரொம்ப சிம்பிளாக முடித்தோம். நம்ம செஞ்ச ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 ஸ்டோரி பில்டிங்கு, உலகத்திலேயே செய்யாத ஒரு மலையில் ஒரு மாளிகை கட்டுறது, சேஷலில் ஒரு மாளிகை கட்டணும், அதே மாதிரி இந்த எமிரேட்ஸ் பேலஸ் ஹோட்டல் கட்டணும் ப்ராஜெக்டில். ஸோ அதுவும் ப்ளஸ் நம்மளுடைய ஒரு ஃபேமிலி ரிலேஷன், நமக்கு பிறந்த குழந்தைங்கள் அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்கள் அதே வயசு இருந்ததுனால ஈவன் சோஷியல் பர்சனல் ரிலேட்டட் அசோசியேஷன் அஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, அது இன் அ பிக் வே இட் ரிஃப்ளெக்டட். அதே மாதிரி நமக்கு என்ன சொல்கிறதுனா, நம்மளுடைய ஸ்டார்டிங் ஆஃப் த கேரியர் நமக்குன்னு சொல்லி ஒரு கூட பிறக்காத ஒரு தம்பி ஒருத்தர் வந்தார். அவர் பேர் தான் அஹ்மத் ரதா. அவர் என்ன சொல்கிறது, அவர் வந்து நம்மளோட மேலே இருந்த அந்த பாசமும் அன்பும் அதை மதிப்புக்கு இல்லாத ஒரு இஷ்யூ. அது என்ன சொல்கிறது, அதை நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஒரு பெக்யூலியர் ரிலேஷன்ஷிப். அவங்களுடைய தாய் நம்மளுடைய தாய் நண்பர்கள், அவங்களுடைய மனைவி நம்மளுடைய மனைவி நண்பர்கள், நம்மளுடைய குழந்தைகள் அவங்களுடைய குழந்தைகள் நண்பர்கள். என்ன சொல்கிறது, என்ன ஒரு நல்லது கெட்டது இருந்தாலும் முதல்ல அவருக்காக நான் நிற்கிறது, எனக்காக அவர் நிற்கிறது. இந்த நாட்டில் நமக்குள்ளே இருந்த இன்னி வரைக்கும் இருக்கிற அந்த பாசமும் அன்பும் அது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேயே கிடையாது. It was first it was a work relationship, but during span of this quarter century we came close to each other, and we are sharing our personal events, personal issues, work issues, and we are like an open book to each other. I found Asif very hardworking. First day when I met him, our relation was very tense, and sometime it says, or there is a saying in Soviet time or Soviet era that tense relation leads to a comfortable relations. So I listened these, or I heard about that, but I saw it practically in my life. So during this quarter century, or maybe 26 years, I found him very honest, straightforward, and I felt that he is not only like my friend, he's more than brother. Sometime when we meet each other in different occasions with other people, and people they start asking, oh Asif, he's your brother, or he's your cousin brother. So up to that extent we are close to each other. And in my hard time, like my mother, she passed away, he was with me. None of my brother was with me when this incident happened. So a friend in need
friend is indeed. So I really thank to God that I have, there is a saying like a brother from another mother. So he is like my brother. And he was close to my mother. Sometimes he used to consult with her, and sometimes my mother, she used to tell her her own thoughts to get his opinion, and vice versa. And unfortunately, 2 years back, my mother and Asif Bhai's mother, they passed away. And it was a great loss for in our life. And she also was very close. And whenever we meet, I used to meet her like my own mother. And same thing, I'm sure that Brother Asif is having same feelings about her. So this is when I was in a very, we can say, a sad moment in my life. And same thing when I'm in a good or in a pleasant or in a very happy occasions, I find Asif first person to either to greet me or I used to greet him. And there are some other projects we work together, and I find him very honest and a man of his word. And I hope that same relation will continue with dedication, with the truthful intentions. And we hope that everybody will have prosperous life for himself, for his kids, and for his beloved ones. பிரதர் அஹ்மதை நான் தற்செயலாக 1999 ஒரு ப்ராஜெக்டில் சந்தித்தேன். அப்போது அவர் நம்மளுடைய மெயின் கான்ட்ராக்டர், நம்மளுடைய கிளையண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் போஸ்ட்டில் இருந்தார். ஸோ அந்த டைமில் அவருடைய சந்திக்கும் போது இனிஷியலாக அவருடைய ஒரு ஒர்க் அக்ரெஷன்னு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தார். ஸோ போக போக நம்மளோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். அந்த ரீசன் நம்ம க்ளோஸ் ஆகினதுக்கு அவரும் ஒரு குடும்பத்துடைய மூத்த மகன், நானும் ஒரு குடும்பத்துடைய மூத்த மகன். அவருக்கு இருக்கிற அண்ணன் தம்பியுடைய முறைப்பாடுகள், அவருடைய என்ன சொல்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி அவர் பார்த்தாரு, தாயையும் தந்தையும் எப்படி அவர் சேவை செஞ்சார். அந்த தாய் தந்தைக்கு சேவை செஞ்சதுலேயே இந்த உலகத்திலேயே எனக்கு பார்த்த ஒரு முதல் எடுத்துக்காட்டி இவர் தான். எப்படி தாயை பார்க்கணும், எப்படி தந்தையை சேவை செய்யணும், தங்களுடைய கடமைகளை எப்படி நிறைவேற்றணும், ஒரு தங்கை தம்பிங்க அவங்களுடைய கடமைகளை எப்படி நிறைவேற்றணும், இதில் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அவர். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப நெருங்கி பழகும்போது ஒர்க் இல்லாமல் ஒரு பர்சனலாக நம்ம அட்டாச் ஆகிட்டோம். அப்போது அப்படி அட்டாச் ஆகும்போது அவங்களுடைய குடும்பம் இருக்க தாய் தந்தை அவங்கள நம்மளை ஒரு மகனாகவே எடுத்துக்கிட்டு நமக்கு இருந்த ஒரு கஷ்ட நஷ்ட காலத்தில் நமக்கு ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு நல்ல அட்வைஸை கொடுத்து, அதுக்கப்புறம் நமக்காக ஒரு துவாவை கேட்டு, நம்ம எந்த ஒரு குறிக்கோளோடு நம்ம அவங்ககிட்ட பேசுகிறோமோ அது அந்த டைமில் நம்மளுடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு அட்வைஸை கொடுத்து, நமக்கு ஒரு கஷ்ட காலத்தில் ரொம்ப நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அந்த தாய் இன்னைக்கு இல்லை. அல்லா தாலா அவங்கள ஜன்னத்தில் ஒரு இடத்த கொடுத்து பண்ணணும். இது என் தாய் மாதிரி அவங்களும் இருந்தாங்க. இல்லை அந்த ஒரு காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நண்பர்கள் இல்லாமல் ஒரு சகோதரர்களாக நம்ம பழகிக்கிட்டு வரோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் இதே நம்மளுடைய சந்ததிகளையும் அதை மேலுக்கு மேலே கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு அல்லாட்ட வேண்டுகோள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது அல்லாஹ் நிறைவேற்றணும். ப்ளஸ்ஸு அவருடைய தந்தை இருக்கார், அவர் ஒரு நல்ல ஒரு தூய்மையான மனசு அவருக்கு. ஸோ என்ன சொல்கிறேன்னா ஒரு குழந்தைத்தனம் மனசு. அது எந்த ஒரு இஷ்யூவையும் நம்ம பார்க்கும்போது ஒரு துவாவோடு ஆரம்பிப்பார், ஒரு துவாவோடு முடிப்பார். அல்லா தாலா ஒரு நீண்ட ஹயாத்தை கொடுத்து நம்ம மக்களையும் நம்மளுடைய சந்ததிகளையும் அவங்களுடைய சந்தோஷத்தையும் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். இது எல்லாம் எப்படின்னா நம்ம புக்ஸ்லேயும் அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. சில அந்த என்ன சொல்கிறதுன்னு அமைஞ்சிரும் அந்த ரிலேஷன்ஷிப்பு. அதுக்கு எப்படி ஏதுங்கிறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இவங்கெல்லாம் எப்படின்னா ஒன்று நம்மளுடைய எல்லா இது வரைக்கும் சொல்லியிருக்கிற மக்கள் எல்லாமே குடும்பத்தில் தலைவர்கள். அவங்க எல்லாம் மூத்த மகன். உதுமான் எடுத்துக்கிட்டோம், ஜேக்கப் எடுத்துக்கிட்டோம், நம்ம அஹமது ரதா இருக்கட்டும், சாதிக் எடுத்துக்கிட்டோம், இந்த ஷஃபீக் எடுத்துக்கிட்டோம், எல்லாமே மூத்த மகன்கள். ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஒரு பொறுப்பு உணர்ச்சி,
தாய் தகப்பனுக்கு உள்ள எல்லாத்துலேயுமே என்ன ஒரு அஃபினிட்டின்னா, தாய் தகப்பனுக்குள்ள மரியாதை, அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்களுடைய கடமையை முதல் கடமையாக எடுத்துக்கிறது. இதில் தான் நம்ம எல்லாமே பேசிக்காக எடுத்து பார்த்தா என்ன ஒரு காமன்னா இதுதான். தாய் தகப்பன் மரியாதை, அவங்களுக்கு செலுத்த வேண்டிய நம்மளுடைய கடமைகள், அதுதான் முக்கியத்தை கொடுத்து வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு பைண்ட் பண்ணி வச்சிருந்தது. ஃப்ரஸ்ட்ரேஷனால் சில பேர் நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேஷனால் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இவர் அந்த மாதிரி கிடையாது. தன்னோட திறமையை பிஸ்னஸ் மூலமாக கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆரம்பிச்சிருக்காரு. இதில் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கம்பெனியில் வந்து மெர்ஜ் ஆகியிருக்காங்க. அவங்கெல்லாம் வாலண்டியராக வந்து சேர்ந்துருக்காங்க. ஒரு தன்னால் இது தமிழில் ஒரு ரஜினிகாந்தோட இது இருக்குமே, தானாக சேர்ந்த கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவங்க எல்லாரும் ஒரு அன்கண்டிஷ்னல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால் வந்து சேர்ந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இவங்க கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஆங்ஷியஸ் மூமெண்ட் வந்திருக்கு. இந்த கோவிட் சமயத்தில் கொஞ்சம் டல்லாக இருந்திருப்பாங்க. பட் அவங்க வந்து தே ஆர் கேப்பபிள் ஆஃப் அச்சீவிங் கிரேட்டர் லெங்த் even to compete with big corporates.